உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கா? சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறீங்களா? அப்ப இது உங்களுக்கான பதிவு. நம்மெல்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி ஆடி ஓடி விளையாண்டோம்? அப்பெல்லாம் எங்க போச்சு அந்த சோர்வு? அமெரிக்கால ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிற அத்லெட்ஸையும் பிறந்த குழந்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 2 பேருடைய எனர்ஜி லெவலும் மேட்சே ஆகலைங்க. அப்படி என்ன இருக்கு பிறந்த குழந்தையில? பிறந்த குழந்தை எப்படி மூச்சு விடுதுன்னு பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய வயிற்று பகுதி மேலையும் கீழையும் போய் வரும். நம்ம அந்த சுவாசத்தை தான் பின்பற்ற போறோம். அதுக்கு பேரு பெல்லி பிரீத்திங் சொல்லுவாங்க. உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற மசில்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிற சுவாசம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கையை உங்க நெஞ்சு மேல வச்சுக்கோங்க. இன்னொரு கையை உங்க வயிற்று பகுதி மேல வச்சுக்கோங்க. மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுக்கும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதி விரிவடைகிறத உங்க கையால உணர்வீங்க. மூச்சை வெளியே விடும் பொழுது உங்க வயிற்று பகுதி சுருங்கி உள்ள போய் உங்க கையும் உள்ள போகணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க வயிற்று பகுதியை சுருக்கணும். இதை நீங்க ரெகுலரா 2ல இருந்து 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. உங்களுடைய செயல்திறன் வேற லெவல்ல இருக்கும். வெற்றி நிச்சயம்.